சென்னையின் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. இது தொடர்பாக மெரினாவிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் இணைக்கிறார். அவரிடம் கூடுதல் தகவல்களை தற்போது நாம் கேட்டு பெறலாம். ராஜேஷ், தற்போது சென்னையின் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்கிறது? குறிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய மழை நிலவரம் என்ன? நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வரக்கூடிய இந்த சூழல் என்பது வருகிறது. நேற்று இரவு முதலே மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்று காலை முதலே மழை என்பது மிதமான மழையாகவும் ஒரு சில இடங்களில் கனமழையுமாக பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்திருந்தது. அதாவது வட கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக மழை பெய்யும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலும் நேற்று இரவு முதலே மழை என்பது பெய்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பள்ளி கல்லூரிகள் இயங்குவதன் காரணமாக மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இருந்த போதிலும் அரையாண்டு உள்ளிட்ட பருவ தேர்வுகள் நடைபெறுவதன் காரணமாக கட்டாயமாக பள்ளி வைக்க வேண்டிய ஒரு தேர்வு என்பது இருப்பதன் காரணமாக பள்ளி கல்வித்துறை எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார்கள். அதன்படி மாணவர்கள் நனைந்து செல்லக்கூடிய, கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் கூட நனைந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அடுத்து வரக்கூடிய 10 மணி வரைக்குமே மழை என்பது தொடர்ச்சியாக 4 மாவட்டங்களில் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான முதல் கனமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இந்த மழையை எதிர்கொள்ள ஏற்கனவே மாநகராட்சி பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கினால் அதனை உடனே அப்புறப்படுத்துவதற்காக மின் மோட்டார்கள் உள்ளிட்டவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த மெரினாவை பொறுத்த வரைக்குமே மழை என்பது மிதமான மழை தற்போது பெய்து வரக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. சற்று முன்பாக கனமழை என்பது பெய்தது. மிதமான மழை பெய்வது வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்பது பொதுமக்களுக்கும் சரி, கல்லூரி மாணவர்களுக்கும் சரி ஒரு மிகுந்த இன்னலை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். சரவணன், வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் கடந்த 2 நாட்களாக விடிய மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நேரலையில் வந்து விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.